நான் யாழினி. 28 வயசு ஆச்சுன்னா என்ன? மனசுல இன்னும் 16 வயசு பொண்ணோட துள்ளலும் கனவும் அப்படியே தான் இருக்கு. என் வாழ்க்கை நான் தேர்ந்தெடுக்கும் கலர்ஸால நிரம்பணும்னு ஆசைப்படுற பொண்ணு நான். அன்னைக்கு சாயங்கால ஆபீஸை விட்டு வரப்ப லேசா மழை நின்னு மண் வாசனை சூப்பரா இருந்துச்சு. பஸ் ஏறும்போது என் கையில இருந்த புத்தகம் ஸ்லிப் ஆகி கீழே போக பாத்துச்சு. ஐயோன்னு நான் பதறதுக்குள்ள ஒரு கை மின்னல் வேகத்துல அதை பிடிச்சிருச்சு. நிமிந்து பார்த்தா கௌதம். ஒரு ஸ்மைலோட சரியான நேரத்துல பிடிச்சிட்டேன். ரொம்ப பிடிச்ச புக்கா இருக்கும் போலன்னு கேட்டா. அவனோட கண்ணுல ஒரு அமைதி. அவனோட அந்த மெல்லிய சிரிப்பு சாயங்கால வெயில விட பிரகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, பஸ்ல எனக்கு பிடிச்ச காஃபி ஷாப்லன்னு எங்களோட சந்திப்புகள் எதிர்பாராம நடந்துட்டே இருந்துச்சு. 2 பேருக்கும் சினிமா, பழைய பாட்டு, கலைன்னு சிம்பிளான விஷயங்கள்ல ஒரே டேஸ்ட். ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருந்தோம். உங்க பெயிண்டிங்ஸ்ல எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு யாழினி. நீ என் ஓவியங்கள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எல்லா படத்துலயும் ஒரு குட்டி நீல நிற புள்ளி இருக்கு, கவனிக்கலன்னா தெரியாது, அது என்னன்னு கேட்டான். நான் சிரிச்சுட்டே, அது என் நம்பிக்கை. உலகத்துல 1000 கருப்பு வெள்ளை சண்டைன்னு இருந்தாலும் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூலையில அமைதியும் நம்பிக்கையும் இருக்கணும். அந்த நீளம்தான் என் நம்பிக்கைன்னு சொன்னேன். அவன் எதுவுமே பேசல, அமைதியா என்னை பார்த்தான். அந்த ஒரு நொடியில என் மனசுல இருந்த எல்லாத்தையும் அவன் கிட்ட காட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அன்னையிலேருந்து கௌதம் என் வாழ்க்கையில அந்த முக்கியமான நீல நிற புள்ளியா மாறிப்போனான்.